கௌதம் சைடில் இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து மாதம் வந்து ஏஞ்சி அப்படியே வந்து கிளம்புறாங்க. ஏய் இவ தூங்கி இருக்கணுமே, நம்ம இது மாதிரி ஜூஸில் வந்து கலந்து கொடுத்ததுக்கு இவன் நிம்மதியாக வந்து தூங்குவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாலே அங்கே போனானா இவ ஜெயிச்சிருவா. இவளை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி அப்பன்னு பார்த்து என்னடி காலையில் ஏதோ சாப்பிட்டேன்னு நினச்சேன். அப்படியா சின்னத்தை, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தந்திரமான முறையில் வந்து தோக்கடிக்கணும்னு என்னை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட தான் மூளையே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் வேறு ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருங்க, அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் ராகினி வந்து கதிருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் அச்சித்தி இங்கே நான் சூப்பராக இருக்கேன், என்ன விஷயம், எதுவும் குட் நியூஸ் இருக்கா? ஏன்டா நீ வேற, இந்திரா வந்து ஏஞ்சிட்டா அங்கே தான் வந்துட்டு இருக்கா. என்ன சித்தி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி தானே இங்கே இருந்தேன். இந்திரா மட்டும் இங்கே வந்தா ஈஸியாக நம்ம கௌதமுக்கு வந்து எல்லா வாக்கையும் வந்து பெற்று கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நான் தலையில் துண்டை போட்டுட்டு உட்கார வேண்டியதான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க சித்தியை வந்து ராகினியை கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டு அங்கேருந்து வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு கீழே வந்து கொடுக்கணுன்னு வராங்க. 4-5 பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கதிரோட அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சார் பண்ணோம், இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருக்கேன். அவள் பேர் இந்திரா. அவள் எப்படி இருந்தாலும் இங்கே ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு வரவே கூடாது, கவனமாக இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரி சார், ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக செஞ்சிட்றேன். டே கதிர் சார் வந்து வேலை கொடுத்துருக்காரா, பேமெண்ட் ஹெவியாக வரும், சூப்பராக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேரரும், இன்னொரு பக்கம் அந்த ஜேபியோட 2 அசிஸ்டண்ட்டும் காவியா கிட்டேருந்து இருக்கிறத எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குழந்தை வந்து சிரிச்ச முகமாக இருந்தது, அழுவ ஆரம்பிச்சிருது. என்ன ஏதுன்னு பார்த்தா குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுச்சு போல இருக்குது, டயப்பரை வந்து மாற்றணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெயாமாட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க தள்ளி வந்துடுறாங்க. இப்போ தான் கதிர் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட டேர்ன் ஓவர்லாம் மந்த்லி வேறு லெவலில் போகுது. உங்கள் எல்லாருக்கும் வந்து இனிமேட்டு அவன் தான் லீடிங்காக ஆக போகிறான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவி கேட்டால் கூட கதிர் வந்து எல்லா மெட்டீரியலும் சீப்பாக வந்து வாங்கி தருவாங்கிற மாதிரி சொல்லி கதிருக்கு வந்து வாக்குறுதி அதிகமாக வாங்கலான்னு பார்த்தா, நீ என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு நான் என்ன பண்ணோம், நான் வந்து மாற்றி விடணுமா? யாரோ பெற்ற குழந்தை, என்னத்தை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு குழந்தைக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், நீங்கள் அது வரைக்கும் என்னை தேடாதீங்கன்னு சொல்ல தான் நான் வந்து வந்தேன். அம்மா என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கதிரும் நம்ம ஜெயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் கதிர் ஓவராக சத்தம் போடக்கூடாது, இங்கே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை கூர்மையாக வந்து எல்லோரும் கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் நீ தோற்று போயிடுவ. சரிம்மா, இதுக்காக சிரிச்சுக்கிட்டே திட்ட வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜெயாவும் அந்த இடத்துல நம்ம கதிரும் வந்து காவியா வந்து திட்டுறாங்க. உடனே குழந்தைய எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம காவியா பாட்டி வந்து உன்னை யார் என்ன எதுன்னு தெரியாதுடா, நீ அவங்களோட சொந்த பேரன் மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன், அவங்க ரொம்ப உன்னை தலை மேலே தூக்கி வச்சு தாங்குவாங்க, தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வெளியில் வந்து வராங்க. ஒரு பக்கம் நம்ம இந்திரா மட்டும் என்னடா அது லொக்கேஷன் மட்டுக்கும் தூரமாக போய்கிட்டே இருக்கே, எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம கதிரோட அசிஸ்டண்ட்லாம் டேய் இந்திரா தாண்டா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்திராவை அப்போன்னு பார்த்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, போயிடுங்கிற மாதிரி சொல்லி எச்சரிக்கிறாங்க. நம்ம இந்திரா அவங்க கேட்குற மாதிரியே தெரில. இந்திராவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், கையை வச்சே டப்புன்னு எட்டி உதைக்கிறாங்க, எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அப்புறம் சைட்லேருந்து ஒரு புதர்லேருந்து ஒரு கட்டையை வந்து எடுக்கிறாங்க, அதை வச்சு டிஷும் பண்ணி எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட்றாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்கலான்னு பார்க்குறாங்க. சேச்சா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் சரி வராதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்திரா மட்டும் வேகமாக அந்த லொக்கேஷன் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி நடக்கிற ஆள் பக்கம். ஒரு பக்கம் காவியா கிட்ட வந்து அந்த பேரர் வந்து பேசுகிறாங்க. மேடம், உங்களுக்கு பின்னாடியெல்லாம் வந்து கரையாக இருக்குது, தொடச்சிக்கோங்க, தண்ணி வச்சு தொடச்சிக்கோங்க, அது வரைக்கும் உங்கள் பொருளை வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி காவியா கிட்டே இருக்கிற பொருளை வந்து வம்படியாக வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து கொடுக்குறன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க. அப்படியே வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே தெரியவே இல்லை. அந்த இடத்துல நம்ம காவியாவுக்கு பின்னாடி ஏதோ வந்து அழுக்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க, அந்த இடத்துல கரை இருக்குன்னு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. என்னடா அது, திருப்பி வந்து குழந்தைய வந்து யார்ட்டையே கொடுத்து வச்சிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம காவியா. அந்த இடத்துல சரின்னு சொல்லி வேகமாக வெளில வராங்க. கதிருக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை, எப்படி இருந்தாலும் இப்போ பாய்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. ஒன்றா வந்து பேசுகிறாங்க. டே நீங்கள் அடிக்க 4 நாள் எந்திரிக்க முடியாதுல்ல. சத்தியமா பாஸ், நாங்கள் வாங்கின அடியில் 4 நாள் சத்தியமாக எந்திரிக்கவே முடியாது. என்னடா நக்கல் பண்ணுறியா, என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கேட்டோன்னே
என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டா, எல்லாரையும் தூக்கி துவம்சம் பண்ணிட்டா, அடிச்சு சுளுக்கெடுத்துட்டா பாஸ், எங்க 4 நாளைக்கு நவரக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீங்கள்லாம் ஒரு ஆள், நீங்கள் ஏகப்பட்ட பேரை எப்படிடா வந்து கவனிச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண பொண்ணை வந்து இது மாதிரி கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் எங்களால் தடுக்க முடியல பாஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்படின்னு திட்டிட்டு கதிர் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க. அச்சச்சோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம மட்டும் பேசாமல் வந்து இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் இந்திரா விஷயத்தில் தலையிட்டு நமக்கு உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கதிரோட அசிஸ்டண்ட்லாம். அப்போன்னு பார்த்து அந்த பேரர்கிட்டேருந்து ஜேபியோட ஆளுங்க வந்து அந்த இதை வந்து வாங்கிக்கலான்னு சொல்லி அடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க பேரரை. அப்போன்னு பார்த்து காவியா வந்து வராங்க. காவியா வெளியில் வந்து பார்த்தா அந்த பேரரை காணும். இந்திரா வந்து ஆல்ரெடி வந்து அந்த பொருளை வந்து வாங்கிட்டாங்க போல இருக்கு. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இந்திரா நீ வந்துட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி காவியா வந்து சொன்னதுக்கப்புறம் என்னக்கா இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து காட்டுறாங்க. அந்த பேரர் வந்து ஓடலான் இருந்தான். நான் அவன்கிட்டேருந்து குழந்தைய வாங்கிட்டு கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடித்தேன். அவன்கிட்டலாம் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு போகிற, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஆமாண்டி, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அவன் என்ன ஏமாற்றிட்டான். லெவலில் நீயே வந்து எப்படியோ பத்திரமா வந்து வாங்கிட்டேன், அதான் நான் வந்துட்டேன்ல, நீ எதுக்கு லேட்டாக வந்தேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம காவியா, நான் லேட்டாக வந்ததும் கரெக்டாக போச்சு இல்லை, கரெக்டான நேரத்தில் வந்து பாப்பா வந்து வாங்கிட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்போதுமே வந்து பாப்பாவை யார்கிட்டையும் கொடுக்காத, உன்கிட்டயே வச்சுக்க, அது கதிராக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும். ஆமாம் பாப்பா விஷயத்தில் இனிமேட்டு நான் கவனமாக இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இந்திரா கிட்ட பேசுகிறாங்க நம்ம காவியா. ஒரு பக்கம் மாதம் வந்து இந்திரா வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இதை பார்த்தோன்னா கதிர் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. கதிர் பக்கத்தில் வந்து இந்திரா வந்து நிற்கிறாங்க. அது மாதிரி காட்டி எபிசோட அருமையாக பிரமாதமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.